வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சாலா கப் நமதே அப்படின்ற போதே நம்மளுக்கு தெரியும். 18 வருஷம் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க மேட் இன் ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வின் பண்ணது ஒரு நியூட்ரல் கிரிக்கெட்டிங் ஃபேனாக வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். பிகாஸ் அவங்களோட பல வருஷ விடாமுயற்சி இந்த தடவை ஒரு பெரிய விஸ்வரூப வெற்றியாக மாறி இருக்கு. பட் ஆனால் ஓவர் நைட்டில் இந்த செலிப்ரேஷன் இப்படி ஒரு டிசாஸ்டர்ஸ் ஈவெண்ட்டாக மாறுச்சு அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எங்கே ஃபால்ட் நடந்தது, இதை எப்படி தடுத்திருக்கலாம், யார் மேலே பிளேம் இருக்கு, என்ன இப்போ கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, இல்லை என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற இந்த இன்சிடென்ட்டை பற்றின ரீசெண்ட் அப்டேட்ஸை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேர்ட் நைட் ஆர்சிபி வந்துட்டு ஐபிஎல் ஃபைனலில் கிங்ஸ் 11 பஞ்சாபை ஃபேஸ் பண்ணாங்க. அது ஒரு த்ரில்லிங்கான மேட்சாகவும் இருந்துச்சு. 6 ரன்ஸ் டிஃபரன்ஸில் கிங்ஸ் 11 பஞ்சாபை தோக்கடிச்சு ஆர்சிபி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் டைட்டிலில் வந்து வின் பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து ஃபைனல் வந்து நடந்தது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குஜராத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியமில். பட் ஆனால் கிங்ஸ் 11 பஞ்சாப் அவங்க தோக்கடித்த உடனே இங்கே கர்நாடகாலையும் சரி, மோர் எஸ்பெஷலி பெங்களூர்லையும் சரி, ஒரு ஃபுல் செலிப்ரேஷன் மோடுக்கு அவங்க ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ரைட்லி ஸோ, பிகாஸ் ஏன்னா வந்து 18 வருஷம் கழிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் டைட்டில் அடிக்கிறாங்கன்றப்போ அந்த ஃபேன்ஸ் வந்து 18 வருஷமாக அவங்க டீமை வந்து விடாமல் சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் டைட்டில் அப்படின்றப்ப ஆப்வியஸாக வந்து செலிப்ரேஷன் வந்து பெரிய லெவலில் தான் இருந்திருக்கும். ஸோ எல்லா ஃபேன்ஸும் ரைட்லி அதுதான் பண்ணாங்க. பட் ஆனால் இப்படி போயிட்டு இருந்த செலிப்ரேஷன் ஜஸ்ட் வித்தின் 24 ஹவர்ஸில் இப்படி ஒரு சோகமான ஈவெண்ட்டாக மாறுச்சு அப்படின்றதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே இந்த விஷயம் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் தேதி நைட்டு டைட்டில் அடிக்கிறாங்க. 4ஆம் தேதி காலையில் ஆர்சிபி அஃபிஷியல் ஹேண்டிலில் வந்துட்டு ஒரு போஸ்ட் போடப்படுது. இந்த மாதிரி வந்துட்டு விக்டரி பெரேட் வந்து நடக்க போகுது. ஸோ டைட்டில் அடித்ததுனால வந்துட்டு இதை வந்து நம்ம ஒரு பெரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்த பெரேடானது வந்துட்டு விதான் சௌதா, அதாவது கர்நாடகா சட்டசபை சொல்லக்கூடிய விதான் சௌதாவில் இருந்துட்டு சின்னசுவாமி ஸ்டேடியம் வரைக்கும் வந்துட்டு ஒரு விக்டரி பெரேட் நடத்த போகிறோம். ஸோ ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இந்த விதான் சௌதாவும் சின்னசுவாமி ஸ்டேடியமுமே இருக்குது. ஸோ நம்ம விதான் சௌதாவிலேருந்து சின்னசாமி ஸ்டேடியமுக்கு விக்டரி பெரேட் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி அவங்களோட அஃபிஷியல் ஹேண்டில் காலையில் ஏர்லி மார்னிங் 4 அன்னைக்கு போடுறாங்க. ஸோ இது போட்ட உடனே இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர் வந்து இதை பார்த்துருக்காங்க. ஸோ ஐ மீன் லைக் ஒரு இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்றப்ப கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் இருந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதனால கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் வந்து இது ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே வந்துட்டு முன்கூட்டியே வந்து அவங்க யோசிச்சிருக்கலாம் எவ்வளோ பெரிய க்ரௌட் வரப்போகுது அப்படின்றத. ஸோ இது ஒரு சைடு இவங்க இப்படி போட்டுட்டாங்க. பட் ஆனால் பெங்களூர் சிட்டி போலீஸ் வந்துட்டு ஒரு 11 o'clock ஒரு 11:30 அரௌண்டில் வந்துட்டு அப்பயே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் தராங்க. இந்த மாதிரி வந்துட்டு விக்டரி பெரேட்லாம் எதுவுமே கிடையாது, கவர்மெண்ட் சார்பில் ஒரு ஃபெலிசிட்டேஷன் செரிமனி மட்டும் நடக்க போகுது. ஸோ விக்டரி பெரேட் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி பெங்களூர் போலீஸ் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இருந்தே வந்து இந்த கன்ஃபியூஷன் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க போது அங்கே ஜெயிச்ச பிளேயர்ஸ் ஓவர் நைட் அங்கே இருந்துட்டு இன்னைக்கு, அதாவது 4th அன்னைக்கு 2:30க்கு வந்துட்டு பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குறாங்க. ஸோ பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கின இவங்களை ரிசீவ் பண்ண கர்நாடகா ஸ்டேட் டெப்யூட்டி சிஎம்மான டிகே சிவகுமார் அவர் வந்துட்டு ஆர்சிபி கொடியெல்லாம் எடுத்துட்டு லிட்டரலி அவர் ஒரு ஃபேன் பாய் மாதிரியே வந்துட்டு அங்கே வந்துட்டு போய் அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறாரு. ஸோ இவர் இந்த அளவுக்கு இன்வால்வ்டாக வந்து வெல்கம் பண்ண போகுது. ஆப்வியஸாக காமன் மேன் மனசில் என்ன தோணும் அப்படின்னா, ஸோ நம்ம என்டையர் ஸ்டேட் டாப் மோஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு ஃபீல்டில் தான் இருக்காங்க அப்படின்றப்போ இது வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து இன்னும் பெரிய ஹைப் ஆக்கிடுச்சு சொல்லப்போனால். ஸோ இப்படி வந்து ஒரு சைடு 2:30 பிளேயர்ஸ் வராங்க, டெப்டி சிஎம் வந்து சொன்ன மாதிரியே ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது ஆர்சிபி அஃபிஷியல் ஹேண்டிலில் திருப்பி வந்துட்டு ஒரு 3 மணிக்கு வந்துட்டு என்ன போடுறாங்க அப்படின்னா வந்துட்டு விக்டரி பெரேட் இருக்கு அப்படின்னு போடுறாங்க. பட் ஆனால் இவங்க 3 மணிக்கு இப்படி போடுறதுக்கு முன்னாடியே 12:30க்கு சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு போஸ்ட் வருது. இல்லை, அதாவது ஆர்சிபி திருப்பி சொல்றதுக்கு முன்னாடியே 12:30க்கு சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஃபெலிசிட்டேஷன் செரிமனி நடக்கும், ஒரு 4 மணிலேருந்து 5 மணி அளவுல நடக்கும், இது வந்து விதான் சௌதாவில் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் ஆனால் அப்பயும் வந்து ஃபெலிசிட்டேஷன் செரிமனி மட்டும்தான் நடக்கும்னு சொல்றாங்க. விக்டரி பெரேடை பத்தி எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுமே, அதாவது கிளாரிஃபிகேஷன்றதை விட விக்டரி பெரேடை பத்தி எந்த ஒரு மென்ஷனுமே யாருமே பண்ணல. ஆனா இதை மீறி திருப்பி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 3 மணிக்கு ஆர்சிபி வந்து இந்த மாதிரி அவங்க அஃபிஷியல் பேஜில் போடுறாங்க, இந்த மாதிரி விக்டரி பெரேட் நடக்கும், இதுக்கு வந்து ஃப்ரீ பாசஸ் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஊரில் சாதாரணமாக ஒரு 1000 ரூபாய் இருந்து ஐபிஎல் டிக்கெட்டையே 10,000 ரூபாய்க்கு நம்ம பிளாக்ல காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம ஊர்ல கிரிக்கெட் கிரேஸ்ன்றது ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃப்ரீ பாசஸ் அப்படின்னு உடனே அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கோன்னு யோசிச்சு பாருங்க.
ஈவினிங் ஆகுது. ஸோ ஆக மொத்தம் வந்து 2 கிலோமீட்டர் ரேடியஸில் 2 பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஒன்று டாப் மோஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ் எல்லா பெரிய ஆட்களும் இருந்து அங்கே வந்து பிளேயர்ஸ்க்கு ஃபெலிசிட்டேஷன் நடக்க போகுது. இங்கே வந்து ஆர்சிபி அவங்களோட ஹோமான சின்னசுவாமி ஸ்டேடியமில் வந்துட்டு அது வரைக்கும் விக்டரி பரேட் கொண்டு வந்து இங்கே ஒரு செலிப்ரேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் போலீஸ்க்கு வந்து இன்னுமே பெரிய கன்ஃபியூஷன் எப்படி என்ன நடக்க போகுது அப்படின்றது. அதே மாதிரி வந்து டைம் போக போக அப்படியே 3:30 ஆகுது. மக்கள் எல்லாரும் வந்து சின்னசாமி ஸ்டேடியம் நோக்கி வர்றாங்க. அங்கே வந்துட்டு 3:30 ஆகுறப்போ ஒரு பெரிய க்ரௌட் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஸ்டேடியம் கிட்ட இருந்த ஒரு ஸ்லாப் வந்து உடஞ்சி கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இங்க இருந்து தான் அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட் வந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ மக்கள் ஒருத்தனும் வந்துட்டு சீட்டு பிடிக்கிறதுலையும் அவங்க போய் இதை பார்க்கறதுலையும் தான் குறியா இருந்தாங்களே தவிர கூட இருந்த சக மனுஷங்களை யாருமே பார்க்கல. அப்படின்றப்போ பெரிய கூட்டம் வருது சின்னசாமி ஸ்டேடியம் நோக்கி. வெறும் நேரோ கேட்ஸ், அதாவது ஸ்டேடியம்குள்ள போறதுக்கு கேட்டுகள் எல்லாமே ரொம்ப சின்னதா போடப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ மக்களுக்கு நடுவுல ஒரு பெரிய தள்ளுமுள்ளு, யார் ஃபர்ஸ்ட் போறது, யார் இடம் பிடிக்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல தானே வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப ஸோ எல்லாரும் வந்து இது பெரிய தள்ளுமுள்ளு ஏற்படுது. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு 35,000 பேர் கொண்ட கெப்பாசிட்டி கொண்ட சின்னசாமி ஸ்டேடியம்க்கு 2 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு இதை வந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டரே சொல்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, 35,000 பீப்புள் தான் வந்து அந்த இடத்துல இருக்க முடியும்னா அப்ப லிட்ரலி வந்து 2 லட்சம் பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,70,000 பேர் அங்க வந்து அதிகமா வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துருச்சு. இந்த நெரிசல்ல தான் வந்துட்டு அந்த 11 பேர் ஆனவங்க இறந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 75 பேருக்கு வந்து இன்ஜுரி அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அடுத்து இது எப்படி நடந்தது, எங்க ஃபால்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ எங்கே தப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் ஆஸ் தட் வந்துட்டு ஆப்வியஸ் மிஸ்கம்யூனிகேஷன் பிட்வீன் கவர்மெண்ட் ஏஜென்சி. ஸோ அரசாங்க இயந்திரத்துக்குள்ளே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நடக்குது அப்படின்றது வந்துட்டு ஒரு கோஆர்டினேஷனே இல்லை, எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை. ஸோ 3ஆம் தேதி இவங்க டைட்டில் ஜெயிச்சப்பே ஆப்வியஸாக மக்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே. ஸோ விடிய விடிய இந்த செலிப்ரேஷனை இவங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள பத்திரமா வீட்டுக்கு அனுப்புறதுலேயே இந்த போலீஸ் ஃபோர்ஸ் வந்து டயர்ட் ஆயிடுச்சு. அப்படின்ற பட்சத்தில் வித்தின் 24 hours இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை வச்சது அப்படின்றது பெரிய தப்பு. இதில் போலீஸ்கிட்ட வந்து கேட்கப்பட்டதா, இல்லை அரசியல்வாதிகளா இந்த முடிவை எடுத்தாங்களா, இல்லை ஆர்சிபியா இந்த முடிவை எடுத்ததா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் யார்கிட்டையுமே ஒரு கோஆர்டினேஷனே கிடையவே கிடையாது. ஸோ எங்கேயுமே வந்து விக்டரி பரேடுக்கு வந்து பெர்மிஷன் இருக்குன்னு சொல்லாத இடத்துல 3 மணிக்கு ஆர்சிபி போட்ட அந்த ட்வீட் தான் வந்துட்டு எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ இப்போ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இவங்க வந்து மேக் பண்ணாங்களா அப்படின்றதே சரியா தெரியலை. அதாவது நம்பர் ஆஃப் ஆம்புலன்சஸ், ஒரு இவ்வளோ பெரிய க்ரௌட் வருது அப்படின்ற தேவையான மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் வந்து மேக் பண்ணாங்களா, இல்லை ஃபயர் சர்வீசஸ் வந்து இருந்தாங்களா, மக்களை வந்து எப்படி கொண்டு போகிறது, அதுக்கான பாத்வேஸ் வந்து என்ன போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. இது எதுலையுமே வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷனுமே இல்லை. இன்னொன்று 2 பெரிய ஈவெண்ட் நடக்கிறதுனால ஒரு இடத்துல ஸ்டேட்டோட டாப் மோஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ் எல்லா பெரிய ஆட்களும் இருக்கிறதுனால போலீஸ் ஃபோர்ஸ் ஃபுல்லாக அங்கே அனுப்பப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேடியமை வந்துட்டு வெறும் மீகர் அமௌண்ட் ஆஃப் போலீஸை வச்சு இதை மேனேஜ் பண்ணிக்கலாம், கொஞ்சோண்டு போலீஸை போட்டு இவங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் ஆனால் வந்த கூட்டம் போலீஸை விட அதிகமாகவே ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால அந்த போலீஸ்னால மேனேஜ் பண்ணவே முடியல. பிகாஸ் ஏன்னா பீப்புள் பேரிகேட்ஸ் மேலெல்லாம் ஏறி தாவி போகிற சினாரியோஸ்லாம் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அப்படின்றப்ப இந்த க்ரௌடை வந்துட்டு லிட்ரலி மேனேஜ் பண்ணுறதுக்கு போதுமான ரிசோர்ஸஸ் இவங்க கிட்ட இல்லை. அதனால வந்துட்டு இவங்கனால அதை கட்டுப்படுத்த முடியாததுனால தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. கவர்மெண்ட் வந்து இன்னும் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, இல்லை யார் ரெஸ்பான்சிபிளாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அடுத்து பெங்களூர் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 செக்ஷன் கீழே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அது யார் யார் மேலே அப்படின்னு பார்த்தோன்னா ஐபிஎல், ஆர்சிபி, டிஎன்ஏன்ற ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மேலே, அதுக்கடுத்து வந்து கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் மேலே போட்டிருக்காங்க. பிகாஸ் அவங்க தான் அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ இவங்க எல்லாத்து மேலேயும் கேஸ் போடப்பட்டிருக்கு, விசாரணைகள் நடத்திருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஹெட்டாக வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா வந்து கன்விக்ட் பண்ண மைக்கேல் டி குன்ஹா, அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜை வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் கமிட்டிக்கு வந்து ஹெட்டாக போட்டிருக்காங்க. ஸோ இறந்தவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் முதல் சொல்லியிருந்தாங்க. இப்போ 25 lakhs அப்படின்றத வந்து காம்பன்சேஷன் வந்து கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது என்னதான் கொடுத்துருந்தாலும் இது வந்து ஒரு உயிருக்கு ஈடாகுமா அப்படின்னா அது வந்து சரியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது போக அப்புறம் ஆர்சிபி மார்க்கெட்டிங் ஹெட் அப்படின்ற நிக்கில் சொலாசே அப்படின்ற ஒருத்தரையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது விஷயமா. ஸோ கன்க்ளூட், நம்ம நாட்டில் தான் கிரிக்கெட்டுக்கும் செலிபிரிட்டிஸ்க்கும் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிறது வந்து தப்புன்னு சொல்லலை. பட் ஆனால் ஒன்று தான், நம்ம உயிரை விட ஃபாலோ பண்ணி நம்ம வந்து என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரு கிரிக்கெட்டரோ, ஒரு செலிபிரிட்டியோ, ஒரு பொலிட்டீஷியனோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற, அவங்களோட தேவைகள் வேற, அவங்களோட நோக்கங்கள் வேற.
ஒரு சாதா மனுஷனான நம்ம தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக நம்ம இருக்கணும். ஸோ அப்படின்றப்போ வந்துட்டு இப்படி கூட்டமாக போய் இதெல்லாம் பார்த்து நம்ம இன்னும் சாதிக்க போகிறோம் அப்படின்றது தெரில. அதே மாதிரி மனிதர்களாகிய நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு மனுஷன் உழுகிறா அப்படின்னு அவனை காப்பாத்துறது கூட ஒரு பொறுமை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் இன்னும் ரொம்பவே வருத்தமாக இருக்கு. ஸோ மனிதராகிய நம்ம மனிதாபிமானமே இல்லாமல் நம்ம இங்கே நடந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து இது தோணுது. பட் இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். ஸோ செலிபிரிட்டிஸ் ஃபேன் ஃபாலோயிங்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கும். ஸோ ஸ்டே சேஃப், டேக் கேர். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய். ஸோ இந்த மாதிரி ரீசன்ட் அப்டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் அல்கோரிதம் வந்து நம்ம வீடியோவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் வாட்சிங். பாய்.